ஃப்ரெண்ட்ஸ் டிசிக்கும் யூபி வாரியர்ஸ்க்கும் உமன்ஸ் மேட்ச்சு 109 ரன் 84 வெற்றி பெற சஃபாலி அம்மா அடிச்சுட்டு இருக்காங்க. இப்போ 6வது ஓவர் ஃபஸ்ட்டு பால், இப்போ 7வது 2வது பால் பார்த்தீங்கன்னா அதுவும் நம்ம லீ இருக்காங்களா அவங்க 6 எக்லிஸ்டன் ஓவரில் அவங்க நல்ல போல் எக்லிஸ்டனு அவங்க ஓவர்லேயே 6 அடிக்கிற அளவுக்கு உங்களுக்கு திறமை இருக்குது பாருங்கள். இப்படி ஆகிட்டாங்களா. அடுத்த பால் 4 பவுண்ட்ரி தான், பச்சை புல்லு பற்றிக்கிச்சுங்க. டாடா கேபிட்டல்ஸில் போய் கரெக்டாக அடிக்குது பாருங்கள். எல்லாம் ஹாப்பியாக இருக்காங்க கிட்ட டக் அவுட்டில். திரும்ப எக்கில்ஸ்டன் ஓவரில் சஃபாலி வர்மா திரும்ப ஒரு 4. டார்கெட் வந்து 158 ரன்னு. இன்னும் 83 தேவை 68 பாலுக்கு. இந்த பாலும் அப்படியே தான் பவுண்ட்ரி தான். என்ன டைமிங் இந்த கவர் ட்ரைவ் பார்த்தாலே ஹர்மன்பிரீத் கவர் அடிக்கிற மாதிரியே இருக்கின்றது. இப்போ ட்ரெயின் ஓவரில் வெளுத்து வாங்குறாங்க. 6ஆ 4ஆ 6ங்க. இதுவும் 6ங்க. லீ வந்து சரியான ஃபார்ம் இருக்காங்க. திரும்ப பவுண்ட்ரி. இது வந்து இதுவும் கவர் ட்ரைவ் மாதிரி தான், ஆனால் வந்து பவுண்ட்ரி போகலை, தடுத்து விட்டாங்க. 3 ரன் நினைக்கிறேன். 3ஆ 2ஆ 2 கிடச்சிருக்குங்க. 50 ரன் வந்துட்டாங்க. 31 பாலுக்கு 50 ரன் 50 போட்டாங்க. இந்தியா vs நியூசிலாந்து T20 மேட்ச் இன்னைக்கு இருக்குது 6 மணிக்கு. ஆஹா, பின்னாடி திரும்ப 360 டாட்டு. தேர்ட் மேனுக்கு மேலே போகும் பார்த்தாங்க. தேர்ட் மேனுக்கு மேலே போகல. விக்கெட் ஆசாம் விக்கெட் எடுத்தாங்க. தேர்ட் மேன்லேயே நின்றுட்டு இருந்தாங்க ஃபீல்டிங். சஃபாலி வர்மா அவுட் ஆகிட்டாங்க. இதுதான் சரியான கேட்ச். டிபி சர்மா கொண்டாடுறாங்க. 32 பால் 36 அடிச்சு அவுட் ஆகிட்டாங்க. திரும்ப லீ இன்னும் ஃபார்மில் தான் இருக்காங்க, இன்னும் அவுட் ஆகலை. 98 ரன்னுக்கு ஒரு விக்கெட் போயிருக்கு. இதுவும் பவுண்ட்ரி தான். இன்னும் 43 பாலுக்கு 57 ரன் அடிக்கணும். வேல்வர்ட் இது 3 ரன்னு. 10 பாலுக்கு 3 ரன் அடிச்சிருக்காங்க. வேல்வர்ட் யாரும் தெரியுதா? சவுத் ஆப்பிரிக்கா கேப்டனு. செஞ்சுரியாக போட்டாங்களே வேர்ல்டு கப்பில். திரும்ப லீ பார்ப்போம். பவுண்ட்ரி அடிச்சிட்டாங்க. அவுட்டே ஆக்க முடியலங்க. விக்கெட்டா? ஆமாங்க, விக்கெட்டாக இருக்காங்க. இன்னும் 33க்கு 41 தான் தேவை. மேட்ச் கொஞ்சம் டஃப் ஆகிற மாதிரி தெரியுது. பார்ப்போம் எப்படின்னு. டஃப் ஆகுமா ஆகாதான்னு சொல்லுங்கள். சரியான பர்ஃபார்மன்ஸ். 44 பாலுக்கு 67 ரன்னு பாருங்க. ஜிமா ராட்ரிக்ஸ் விளாட ஸ்டைலாக இருக்கும். அந்த மாதிரி ஸ்டைலை பாருங்க. அப்படியே சூரியகுமார் ஷாட் அடித்தாங்க. இப்போ நல்ல ஃபீல்டிங் எஃபர்ட்டுங்க. ஃபீல்டிங் 100 மார்க்கு. அடுத்து வெல்வெட்டு என்ன ஷாட்டு. ஆஹா 6ங்க. வேர்ல்டு கப்பில் விட்ட ஃபார்ம் அப்படியே கண்டினியூ பண்ணுறாங்கங்க. ரிட்டன் ஸ்வீப்பு. பவுண்ட்ரி. இவங்க விளாட்றது ஸ்டைலிஷாக இருக்குது. இவங்க விளாட்றத பார்க்கணும் போல இருக்கணும். வேர்ல்டு கப்பில் வின்னிங் நாய், வெற்றி நாய் இவங்க தான். இன்னும் 21 பாலுக்கு 21 தான் தேவை. இதுவும் பவுண்ட்ரி. தொடர்ந்து பவுண்ட்ரியாக சாத்துறாங்க. ஜிமிமா தாங்க ஃபுல் ஃப்ளோவில் இருக்காங்க. விக்கெட் பறி கொடுத்துட்டாங்க. கொண்டாடுறது பாருங்கள். இப்போ ஜெயிக்க முடியுமான்னு தெரியல, ஆனால் கொண்டாடுறாங்க. ஒட்டடிச்சு வெளியே நோக்கி போயிட்டுருக்காங்க. பார்ப்போம். இந்த பால் பவுண்ட்ரி தாங்க. இதுவும் அவங்க வருத்தப்படுறாங்க. டக் அவுட்டில் ஹாப்பியாக இருக்காங்க. நிக்கல்சன் ஓவரு. போல்ட்டுங்க. என்னம்மா யாக்கரு. பாப்பா ஸ்பின்னில் யாக்கர் போய் நம்ம குருநாள் பாண்டியா தான் பார்த்துருக்கோம். 4 வெற்றி பெற 2க்கு 2 தேவை. 1க்கு 1 மேட்ச் வின் பண்ணிட்டாங்க. டிசி வாரியர்ஸ் மேட்ச் வின் பண்ணிட்டாங்க.